ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 அடுக்கு மல்லிகை இருக்குல்ல, அந்த செடியை தான் கம்பு நட்டு எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நான் அதுக்காக 10 அடுக்கு முல்லை இருக்குல்ல, அந்த மல்லிகைப்பூ வந்து ரோஜாப்பூ மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த 10 லேயர்ஸ் முல்லை தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து கம்பு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நல்லா விளந்த கம்பை பார்த்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா கட் பண்ணி கம்பை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம தெரியும்ல, கம்பு கட் பண்ணுறது, ரோஜா செடிகள் எப்படி கட் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கான மண்கலவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உதிரியான மண்கலவை தான் எடுக்கணும். மேக்ஸிமம் கோகோபிட் மட்டும் எடுத்தாலுமே போதும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அந்த கம்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குட்டி பாட்டில் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து கோகோபிட் கொஞ்சம் மண் கலந்த கலர் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் நடும்போது உரம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த செடி திளத்து நல்லா வளரும்ல, அந்த டைமில் நம்ம உரம் போட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம உரம் போடக்கூடாது. அதுக்கப்புறமா இதை வந்து மூடாக்கல் முறைன்னு சொன்னேன், அதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கவரும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்பு ஃபுல்லும் வந்து செடியில் வரது மாதிரி இந்த பாட்டு ஃபுல்லும் கவர் பண்ணி அதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கணும். நம்ம வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது. ஸோ இதில் தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்களா, இந்த லைட்டாக ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அந்த சைடோட தண்ணி ஊற்றினாலே போதும். தினமும் தண்ணி ஊற்றணும். இவன் தான் இனி நம்ம செடி வந்து ஒரு 25 இல்லைனா 30 டேஸ்க்குள்ள துளுத்து சூப்பராக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம